ஓகே, வெல்கம் டு டிஎன் புக் ரீடர் சேனல். டுடே வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7th சயின்ஸ் புக்கில் 3rd டேர்மில் வானிலை அலகு, ஒளியாண்டு மற்றும் விண்ணியல் ஆரம் இது மூணுக்கும் உண்டான வித்தியாசங்கள் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே இதை பற்றின இன்ஃபர்மேஷன் போன புக்கில் நான் எடுத்திருப்பேன். ஸோ பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்ற டாப்பிக்கில் முதல்ல நம்ம வானிலை அலகை பற்றி பார்த்துக்கலாம். சரிங்களா? வானிலை அலகு அப்படின்றது இங்கிலீஷில் நம்ம ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இதுக்கான டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான சராசரி தூரம் வானியல் அலகு என்று அழைக்கப்படுகிறதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான அலகு எந்த மாதிரி டினோட் பண்ணுறாங்கன்னா தமிழில் வா அப்படின்ற மாதிரி டினோட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வானில் அலகு என்பது எத்தனை கிலோமீட்டருக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.496 × 10⁸ கிலோமீட்டருக்கு சமம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா 1.496 × 10⁸ அப்படின்னா இதுக்கு சரியான மீனிங் பார்த்தீங்கன்னா 1 போட்டு அதுக்கு பக்கத்தில் 8 சைபரை சேர்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 8 சைபரை போட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் 1.496 போட்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அத்தனை கிலோமீட்டர் தொலைவு தான் ஒரு வானியல் அலகுன்றது. சரிங்களா? அதுக்கான மீனிங் இதுதான். சரிங்களா? அப்போ நீங்கள் ஒருவேளை 10⁻7 போட்டிருந்தீங்க எத்தனை 0 போடுவீங்க? 7 0 போடுவீங்க. 10⁻5 போட்டிருந்தீங்கன்னா 1 போட்டு பக்கத்தில் 5 0 போடுவீங்க. ஸோ அதுதாங்க விஷயம். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு வானிலை அலகு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் சில புக்கில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா பூமியின் மையத்திற்கும் சூரியன் மையத்திற்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவுன்ற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. பட் ஆல் ஆர் சேம் மீனிங் ஓன்லி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளியாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது லைட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? லைட் இயர். ஸோ லைட் இயர் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் என்பது ஒளியாண்டு என்று வரையறுக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே, இந்த ஒளியாண்டை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா தமிழில் அதாவது ஒளியாண்டு அப்படின்றத சுருக்கி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு ஒளியாண்டு என்பது எத்தனை கிலோமீட்டருக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.4607 × 10⁻12 கிலோமீட்டருக்கு சமமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சில இடங்களில் தமிழ்லையும் இங்கிலீஷும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒளியாண்டு என்பது இத்தனை கிலோமீட்டருக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட் இயர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக லைட் அப்படின்றது ஒரு செகண்டுக்கு எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுங்கள். இதுங்க 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும். இதை சுருக்கமாக டினோட் பண்ணோம் அப்படின்னா லைட் அப்படின்றது 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அளவுக்கு லைட் கேன் பி ட்ராவல் அப் டு 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஓகேங்களா? ஓகே, இதை நீங்கள் என்ன பண்ணி கண்டுபிடிக்கலாம்? அப்போ 3 × 10⁸ என்ன பண்ணுவீங்க? 1 போட்டு பக்கத்தில் 8 பூஜ்ஜியம் சேர்ப்பீங்க. 1 2 3 4 5 6 7 8 போட்டு எத்தனை மீட்டர் சேர்ந்தால் 1 கிலோமீட்டர்? 1000 மீட்டர் சேர்ந்தால் 1 கிலோமீட்டர். அப்போ 1000 போட்டு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 2 3 அடிச்சிட்டிங்கன்னா இங்கே பக்கத்தில் 3 சைபர் அடிச்சிடும். சரிங்களா? அடி வாங்கிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது 1 10 100 1000 10,000 லட்சம். அப்போது பக்கத்தில் யார்? 3 × 1 லட்சம் எவ்வளோங்க? 3 லட்சம் தானே. அப்போது 3 லட்சம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இருங்க, வெயிட் பண்ணுங்கள். 3 லட்சம் கிடச்சிருச்சா? என்னது? ஒளியானது லைட் அப்படின்றது ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணக்கூடிய அளவு ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? ஓகே, இதை நம்ம ஓரங்கட்டி வச்சுருவோம். சரி, அடுத்து பாருங்கள். ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுதுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை செகண்ட் இருக்கும்? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 84,600 செகண்ட் இருக்கும். சரிங்களா? சாரி, மாற்றி சொல்லிட்டேன்னா 86,400 செகண்ட் இருக்கும். சரி, அப்போ ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3,15,36,000 செகண்ட் இருக்கும். எத்தனைங்க? 3,15,36,000 செகண்ட்ஸ் இருக்கும் ஒரு வருஷத்தில். ஓகேவா? இப்போ ஒளியாண்டுக்கு சரியான டெஃபினேஷன் இப்போ நான் சொல்ல போகிறேன். சரி, இப்போது ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய 3,15,36,000 செகண்ட் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வருஷத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய நாட்கள் 365 நாட்கள் இருக்கும். அதாவது லீஃப் இயர் தவிர. சரிங்களா? 365 நாள். அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு மணி நேரத்திற்கு 60 நிமிடம், ஒரு நிமிடத்திற்கு 60 செகண்ட். இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்குது. என்ன கிடைக்கும்? 3,15,00,000 என்னங்க 36,000 செகண்ட் கிடைக்கும். இது நம்ம ஷார்ட் ஃபார்மை எப்படி டினோட் பண்ணலாம்? இதை நம்ம ஷார்ட் ஃபார்மாக எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது? 3.153 × 10⁻7 அப்படின்ற மாதிரி டினோட் பண்ணலாங்க. சரிங்களா? இப்படி டினோட் பண்ணலாம். அப்போது
ஒரு வருஷம் முழுக்க இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்? 3.153 × 10⁻7ன்ற மாதிரி டினோட் பண்ணலாமா? ஓகே, இப்போ இந்த வேல்யூவை யார் கூட நம்ம மல்டிபிள் பண்ணணும்? லைட்டுடைய ஒரு செகண்ட் ஆஃப் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும்? 3 × 10⁻8 மீட்டர்/செகண்டா? இந்த வேல்யூவோட இன்ட்டு ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் செகண்ட் 3.153 × 10⁻7 கூட மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 9.46 × 10⁻15 மீட்டர். இதுதாங்க இதுக்கான ஆன்சர். சரிங்களா? இப்படி தான் நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்னது மீட்டரில் சொல்லியிருக்கேன். 9.46 × 10⁻15 மீட்டரில் சொல்லியிருக்கேன். ஆனால் புக்கில் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க? கிலோமீட்டரில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்துக்கோங்க. கிலோமீட்டர்னு கொடுத்துட்டா இந்த ஆன்சர் வரும். மீட்டர்னு கொடுத்துட்டா 9.46 × 10⁻15 மீட்டர். ஓகே, ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை கண்டுபிடிக்கிறது பெரிய ஒரு மேஜிக்கான விஷயம்லாம் கிடையாது. ஓகே, அடுத்து பாருங்கள். 1 செகண்ட், ரெக்கார்டிங் போயிட்டுருக்கா? எஸ், போயிட்டுருக்கு. அடுத்தது விண்ணியல் ஆரம். விண்ணியல் ஆரம் அப்படின்றது இங்கிலீஷ் நம்ம என்ன சொல்லுவோம்? பார்செக். ஓகேங்களா? பார்செக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம பார்செக் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு விண்ணியல் ஆரம் என்பது வானில் அலகானது ஒரு ஆர வினாடியில் ஏற்படுத்தும் கோணத்தின் தொலைவு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? விண்ணியல் ஆரம்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான குறியீடு வந்து பார்த்திங்கன்னா பிசி, ஸ்மால் பி ஸ்மால் சியில் குறிக்கிறோம். ஸோ பார்செக் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுக்கான குறியீடு பிசி. சரி, ஒரு பார்செக் என்பது எத்தனை ஒளியாண்டுகளுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.26 அப்படின்னு ஷார்ட் ஃபார்மும் சொல்லலாம். எக்ஸ்ட்ரா வந்து 1.5 கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு தேவை 3.26 ஒளியாண்டுகளுக்கு சமமானது தான் இந்த ஒரு பார்செக் அப்படின்றது, அதாவது ஒரு விண்ணியல் ஆரம் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுவே நம்ம கிலோமீட்டரில் சொல்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் ஷார்ட் ஃபார்ம் எப்படி சொல்லியிருக்காங்க? கிலோமீட்டரில் 3.09 × 10⁻13 கிலோமீட்டர். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? 3.09 எத்தனை தடவை? 1 பக்கத்தில் 13 தடவை 0 போடணும். சரிங்களா? 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா 13 தடவை போட்டிங்கன்னா மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அத்தனை கோடி ட்ரில்லியன் கோடி கிலோமீட்டர் அதை நம்மளால் டினோட் பண்ண முடியுமா? அவ்வளோ லென்த்தியான ஒரு டிஜிட் நியூமெரிக்கல் வேல்யூ நம்ம டினோட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதனால் சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க? பார்செக் வச்சு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? சிம்பிளாக ஆன்சராக எழுதிட்டு போயிடுறாங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஒளியாண்டு அப்படின்றது என்னதுங்க? ஒரு லைட் அப்படின்றது ஒரு வருஷத்தில் ஒரு வேக்கம் பிளேஸில் ஒரு வருஷம் ஃபுல்லாக பயணம் செய்யக்கூடிய மொத்த தொலைவு தான் ஒரு ஒளியாண்டு. ஆனால் 3.26 வருஷம் ஒரு வெளிச்சம் போய்கிட்டே இருக்கும். எங்கே போய் 3.25 வருஷம் கழிச்சு போய் நிற்குதோ அதுதாங்க ஒரு பார்செக். அப்போ அவ்வளவு தொலைவு. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த விண்ணியல் ஆரம்ன்றது ஒன்றும் இல்லைங்க. இப்போது நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கு இல்லையா? இந்த சன் இருக்குது, சோலார் சிஸ்டம். அதை சுற்றி 8 பிளானட் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதாவது புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 8 கோள்கள் சூரியனை சுற்றி வளம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சூரியன் குடும்பத்திற்குள்ளே இருக்கக்கூடிய கோள்கள் சின்ன ஏதாவது ஒரு சம்திங் ஒரு விண்மீன் கற்கள் இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் அளவிடணும் அப்படின்னா சூரிய குடும்பத்துக்குள்ளே அளவிட்டுக்கணும் அப்படின்னா அதனுடைய தொலைவுகளை வந்து நம்ம எதை வச்சு அளப்போம்? ஏயு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வச்சு அளப்போங்க. விண்ணியல் தொலைவு, அதாவது வானியல் அலகு வச்சு அளப்போங்க. சரிங்களா? நான் தவறாக சொல்லிட்டேன். வானியல் அலகு வச்சு நம்ம அளப்போம். சரி, அப்போ சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா எந்த யூனிட் வச்சு நம்ம மற்ற பொருள்களுக்கு இடையே உள்ள தொலைவு அளப்போம் அப்படின்னா விண்ணியல் ஆரத்தை வச்சு அளப்போங்க. சரிங்களா? விண்ணியல் ஆரத்தை வச்சு அளப்போம். ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சூரியனுக்கும் கடைசியாக இருக்கக்கூடிய 8வது கோளுக்கும், அதாவது நெப்டியூனுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து பார்த்திங்கன்னா 30 AU அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். 30 வானியல் அலகு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். அப்போ 30 வானியல் அலகை தாண்டி வெளியே வந்துட்டோம் அப்படின்னா சூரிய குடும்பத்திற்கு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அந்த சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வான் பொருட்களை அளவிட பயன்படுத்தக்கூடிய முக்கியமான அலகு தான் விண்ணியல் ஆரம். சரிங்களா? ஓகே, ஒரு விண்ணியல் ஆரத்திற்கான மதிப்பு கீழே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், விண்ணியல் ஆரத்தை நான் போட்டு காட்டுறேன். சூரியனின் மையத்திற்கும் பூமியின் மையத்திற்கும் இடைப்பட்ட சராசரி தொலைவு இது நம்ம என்ன சொல்கிறோம்? ஏயு 1 சொல்கிறோம். சரிங்களா? 1 AU அப்படின்றது எதுக்கு சமம்? 149.6 மில்லியன் கிலோமீட்டருக்கு சமம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இப்போ வந்து இந்த சூரிய குடும்பம் அப்படின்றது ஒரு வட்டம் வரைஞ்சிட்டு இந்த எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே ஒரு ஸ்டார் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு ஸ்டார் அப்படியே நட்சத்திரம் மின்னிட்டு இருக்கு. இப்போ அதுக்கும் நம்மளுடைய சோலார் சிஸ்டமும் இடைப்பட்ட சராசரி தொலைவு எப்படி கண்டுபிடிக்கலாம்?
சரியாக நம்மளுடைய சன்னிலேருந்து நேராக ஒரு கோடு, நம்ம பூமியிலேருந்து நேராக ஒரு கோடு, சரிங்களா? ஸோ ரெண்டுக்கு இடைப்பட்ட வந்து டிகிரி வந்து பார்த்திங்கன்னா டீட்டாவில் வந்து குறிப்பாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க, ரொம்ப டெப்த்தாக போக வேணாம். ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வருது பார்த்திங்களா ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு விண்ணியல் ஆரம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருச்சா, திஸ் ட்ரையாங்கிள் இஸ் நோன் as விண்ணியல் ஆரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இது உங்களுக்கு போதுமானது. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வானியல் அலகு, ஒரு ஒளியாண்டு, ஒரு விண்ணியல் ஆரம் அப்படின்னு என்னன்றதை பற்றி. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.